அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் முக்கியமான ஒரு பதிவு. வாழ்க்கையில் எத்தனை கோடி செல்வங்கள் சேர்த்து வச்சாலும் குழந்தை செல்வம் தான் ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான செல்வம். ஏன்னா குழந்தை இல்லாத தம்பதியினர் எத்தனையோ பேர் வேண்டி வரம் இருந்து குழந்தைக்காக காத்து நம்ம நிறைய பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. சமீபத்தில் அந்த கந்த சஷ்டி விரதமாக இருக்கட்டும், மாதம் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி, தேய்பிரை சஷ்டி, இதில் எல்லாருமே முருக பக்தர்கள் இந்த அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு வாரிசு வரணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி விரதம் இருந்து வழிபடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கான மிக அற்புதமான ஒரு நாள் தாங்க நாளைக்கு. ஏன்னா குழந்தை வரத்துக்காக காத்திருக்கிறவங்க நாளைக்கு வரக்கூடிய குமார சஷ்டி விரதம் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டாலே போதும், நிச்சயமாக 100% நிச்சயம் குழந்தை பிறக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதுவும் ஆண் குழந்தை நிறைய பேர் வீட்டில் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அப்படி ஆண் குழந்தை யாருக்கெல்லாம் வேணுமோ, யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்களாம் நாளைய தினத்தில் வரக்கூடிய குமார சஷ்டி விரதம் எடுத்திங்கன்னா நிச்சயமாக முருகனே குழந்தையாக பிறப்பாருங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை டிசம்பர் மாதத்துடைய 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதத்துடைய வளர்பிறையோடு வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி நாளானது குமார சஷ்டின்னு அனுஷ்டிக்கப்படுது. எப்பயுமே ஆனி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டியும் இந்த கார்த்திகை மாதத்துடைய வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டியும் குமார சஷ்டி விரதம். இந்த நாளில் நம்ம முருகனை ஆத்மார்த்தமாக, அதாவது குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய முருகனை நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம வழிபட்டு விரதம் இருந்தால் நிச்சயமாக நமக்கு எப்படிப்பட்ட தோஷங்களும் நிவர்த்தி ஆகி அந்த முருகனே நமக்கு குழந்தையாக நம்ம குடும்பத்தில் பரப்பாருங்கிறது ஒரு ஐதீகம். அப்படி நாளைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த கார்த்திகை மாத வளர்பிறைக்கு சுப்பிரமணிய சஷ்டின்னு சொல்லுவாங்க. அந்த பூஜைக்கு ஆனந்த சுப்பிரமணிய பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து நாளை தினம் விரதம் இருந்து முருகனை நம்ம வழிபட்டாலே போதுங்க, நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தோஷங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தினால நமக்கு தாமதம் ஆயிட்டுருக்கு அப்படின்னா அந்த தாமதங்கள் எல்லாமே முருகனுடைய அருளால் நமக்கு முறியடித்து கண்டிப்பாக 100% நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும்ங்கிறது ஒரு ஐதீகமான ஒரு வாக்கு. நாளைய தினத்தில் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணுமோ அவங்களாம் நிச்சயமாக நாளைய தினத்தில் முழு உபவாசம் இருக்க முடிஞ்சால் இருக்கலாம். இல்லாட்டி ஒரு நேரம் இல்லாட்டி 2 நேரம் அது மாதிரி விரதங்கள், பால் பழம் மட்டும் இருந்துட்டு இந்த கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து விரதம் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு இம்மீடியட் நல்ல ஒரு உடனுக்குடனே ஒரு ரிசல்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட நமக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அதாவது நம்மளுடைய ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு நாகதோஷமோ இல்லாட்டி இந்த புத்திர பாக்கியத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தான் நம்மளுடைய குழந்தை பேருக்கான ஒரு தாமதங்கள் ஏற்படும். நாகதோஷம் இந்த மாதிரி நீங்கிறதுக்கு சுப்பிரமணியரை இது மாதிரி குமார சஷ்டி விரதத்தில் விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம்னா நிச்சயமாக நமக்கு அந்த குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான தடைகள் தரக்கூடிய அந்த நாகதோஷம் இருந்தால் நிச்சயமாக நமக்கு நீங்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த குமார சஷ்டி விரதத்தை எடுத்துக்க சொல்கிறோம். நீங்கள் நாளை தினத்தில் உங்களை கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க போகலாம். அங்கே நிச்சயமாக நாளைக்கு எல்லா முருகன் கோவிலையும் அபிஷேகங்கள் நடக்கும். அப்போ குறிப்பாக இளநீர், பால், தயிர், இது இந்த பொருட்கள் நம்ம வாங்கி கொடுத்தோன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அபிஷேகத்துக்கு நீங்கள் எல்லாம் மற்ற பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த குறிப்பான பொருட்களை நாளைய தினம் நீங்கள் பூஜைக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் முருகனுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய முருகனுடைய மனது எப்படி குளிர்தோ அதே மாதிரி நமக்கும் நல்லபடியாக ஒரு குழந்தை பாக்கியத்தை முருகன் அருளால் கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய வீடுகளை செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு தீப வழிபாடு. இந்த தீபத்துக்கு 200% கண்டிப்பாக பலன் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா பாலடை தீபம். இது நம்முடைய எல்லாருடைய இந்த குழந்தைங்க இருக்க வீட்டில் நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி சின்னதான ஒரு வெள்ளியிலையோ இல்லை சில்வர்லையோ பித்தளையிலையோ இது மாதிரி பாலடை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதற்காக தான் இந்த பதிவை நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். நீங்கள் இந்த பாலடை மட்டும் வாங்கிட்டு அதில் நெய் விட்டுட்டு நாளைய தினம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நெய் மட்டும் கொஞ்சமாவது நீங்கள் வாங்கிட்டு ஒரே ஒரு நெய் தீபம், இந்த பாலடை தீபம் கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து நீங்கள் சுவாமிக்கு நாளை இன்றைக்கி தினம் ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு சுவாமிக்கு என்ன பிரசாதங்கள்
உங்களால் முடியுதோ அந்த பிரசாதத்தை நீங்கள் சுவாமிக்கு சமர்ப்பிச்சுட்டு பூக்கள் இந்த தீப ஆராதனைகள் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம விரதம் ஃபுல்லாக இருந்துட்டு திருப்பி சாயங்காலம் கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க நீங்கள் கோவிலுக்கு போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் திருப்பி சாயங்காலமும் இதே மாதிரி ஒரு பாலடை தீபம் நீங்கள் ஏற்றிட்டு ராத்திரி போல் ஏதாவது நம்ம பால் பழம் சாப்பிட்டு இந்த விரதத்தை முடிக்கலாம். இப்படி எளிய முறையில் நாளைய தினத்தில் மட்டும் இந்த ஒரு பாலடை தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். அதுவும் கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த ஒரு பூஜையை பண்ணி எளிமையான பூஜை நம்முடைய வீட்டில் இந்த ஒரு தீப வழிபாடு மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக முருகனுடைய அருளால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நம்முடைய சேனலில் ஏற்கனவே நம்முடைய ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கோம். முருகனுடைய எப்படிப்பட்ட ஆபத்துகளையும் நீக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு முருகனுடைய ஒரு மந்திரம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நேத்திக்கு போட்டிருக்கோம். அது இந்த குமார சஷ்டி விரதத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு இது. அதை கண்டிப்பாக பார்க்காத சகோதரிகள் நீங்கள் அதை போய் நீங்கள் கண்டிப்பாக நாளை தினத்தில் நீங்கள் படித்து வாங்க. நிச்சயமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஆண் குழந்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் முருகனே குழந்தையாக பிறப்பார். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தீப வழிபாடு தான். ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பாலடை தீபம் முடிஞ்சால் கூடுமான வரைக்கும் இப்போ உங்களுக்காக அந்த தான தர்மங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க நாளை தினத்தில் கோவிலுக்கு சாயங்காலம் போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ இது மாதிரி ஒரு 3 இல்லாட்டி 5 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் இந்த பாலடை மட்டும் வாங்கிக்கிட்டு சில்வர்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பித்தளையோ சில்வரோ எதில் நமக்கு உங்களுக்கு வசதியோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிட்டு கண்டிப்பாக கை குழந்தையோடு கோவிலுக்கு யாராச்சும் ஒருத்தங்க வருவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தாலே அவங்க தாராளமாக வாங்கிக்குவாங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு 3 பேருக்கு இல்லாட்டி 5 பேருக்கு நீங்கள் தானமாக இந்த பாலடை நாளை தினம் நீங்கள் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக நமக்கு அது புண்ணியத்துக்கு புண்ணியமும் கிடைக்கும். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் கிடைக்கும். அதனால் இந்த ஒரு எளிய வழிபாடுகள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக முருகனுடைய அருளால் குழந்தை பிறக்குங்க. நாளைக்கு இந்த குமார சஷ்டி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலையில் ஒரு 11:15 மேலே தான் இந்த குமார சஷ்டி திதி ஆரம்பிக்குது. ஆனால் அதனால் நீங்கள் முருகனுக்கான அந்த வழிபாடுகள் இது எல்லாமே அந்த காலை அந்த 11:15 மேலே அப்புறமேட்டு நீங்கள் அந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. சாயங்காலம் அதை இந்த திதியானது நமக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 9:30 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய அந்த சூரிய உதயம் தான் கணக்கில் எடுத்துக்குவோம். அதனால் நாளைக்கு நீங்கள் முருகனுக்கான அந்த பூஜைகள் அபிஷேக பொருட்கள் இது எல்லாமே நீங்கள் நாளை தினம் வாங்கி கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக நல்லபடியாக குழந்தை பிறக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா நிச்சயமாக குழந்தை இல்லாத ஒரு தம்பதியினருக்கு யாராச்சும் கண்டிப்பாக ஆண் குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸு யாராவது இருந்தால் இந்த ஒரு பதிவை நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வருடத்திற்கு 2 நாள் மட்டும்தான் இந்த குமார சஷ்டி விரதம் வருது. அதனால் இந்த ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை, அற்புதமான ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. கூடுமான வரைக்கும் இந்த ஒரு பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல ஒரு பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.